மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இஸ்ரேலின் யுவதியின் காணொளியால் அதிரும் இஸ்ரேல். அவள் ஒரு மனநோயாளி என முத்திரை குத்தும் இஸ்ரேலியர்கள் அவளை மீண்டும் பலஸ்தீன சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள் என்ற கோஷங்களோடு பல்வேறு எதிர்ப்புகள் இப்போது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஹூதிகள் மீது அதிரடி தாக்குதலை நடத்தப் போவதாக எச்சரிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கடுப்பாக்கிய விடயம் என்னதான் என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை தொடங்கும்படி டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனை என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். இப்போது இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 வயதுடைய இஸ்ரேலிய யுவதி எமாலி திமாரி என்று சொல்லப்படுகின்ற யுவதியினுடைய காணொளி இப்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தான் இவருக்கு எதிரான பல்வேறு எதிர்ப்பு கோஷங்கள் எதிர்ப்பு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுது. எவ்வளவு தூரம் குறித்த யுவதி விமர்சிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவள் ஒரு மனநோயாளி, இவளை மீண்டும் பலஸ்தீன சிறைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல தான் இப்போது இஸ்ரேலிய மக்களிடையே இந்த ஒரு காணொளி பார்க்கப்படுது. இப்படியான ஒரு விமர்சனம் குறித்து யுவதிக்கு எதிராக வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? எதனால இந்த இஸ்ரேலர்கள் கடுப்பானாங்க, கொதிச்சேல ஆரம்பிச்சாங்க? மீண்டும் பலஸ்தீன சிறைக்குள்ளேயே அந்த யுவதியை அனுப்பி வைங்க என்று சொல்ற இடத்துல இந்த இஸ்ரேலியர்கள் நிற்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியில எமாலி திமாரியும் அவருடைய நண்பியும் ஒரு கார்ல பயணிக்கிறாங்க. இந்த கார்ல திருமற வாக்கியம் சூரத் யூனிஸ் 104வது வசனம் அதுல பிள்ளையாகுது. இப்போது எமாலி திமாரியினுடைய நண்பி கேமராவை திருப்பி எமாலி திமாரியோட பேச்சை கொடுக்குறா. அவ என்ன கேட்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினம் தினம் இந்த வசனங்களை தானே கேட்கிறாய், இது ஒன்றும் புரியுது இல்லையே, இதை ஓ பண்ணே அப்படின்னு அவ சொல்றா. அப்போது எமாலி திமாரி என்ன வகையான பதில சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே இதனுடைய பொருட்கள் எனக்கு புரியாது, ஆனா கேட்பதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு, மனதுக்கு ஆறுதலா இருக்கு, மனதுக்கு நிம்மதி தருது, இறுக்கமாக இருக்கின்ற சூழ்நிலையில இதை கேட்கும்போது எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நீ சிறையில மிதத்தான் கேட்டுன்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறா. ஆமா, சிறையில இருக்கும்போது எனக்கு கவலை வரும் பொழுதோ, துக்கம் வரும் பொழுது, என்ன உள்ளத்துக்கு கஷ்டம் வரும் பொழுதோ இதை நான் கேட்டுக்கொள்வேன். கேட்கும் பொழுது எனது உள்ளத்துக்கு ஒரு இதமான ஒரு புத்துணர்வு, ஒரு வகையான நிம்மதியை அடைந்தேன். கிட்டத்தட்ட 471 தினங்கள் எனது சிறை வாழ்க்கை. இந்த சிறை வாழ்க்கையில நான் கஷ்டப்படும் பொழுதெல்லாம், மனதுக்கு கஷ்டம் வரும் போதெல்லாம் இந்த ஓசையை கேட்கலானேன், எனக்கு நிம்மதியாக இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இதையும் ஒரு கணம் கேளே அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்க வைக்கிறாங்க. ஒரு சில நிமிடங்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை, இந்த ஓசையை கேட்ட அந்த நண்பி ஏதோ ஒரு மனமாற்றம், ஏதோ ஒரு முகபாவனையில் ஒரு மாற்றத்தை இந்த காணொலியில பார்க்க முடியுது. கண்கள் எல்லாம் கலங்கி ஏதோ ஒரு எமோஷனுக்குள்ள அவ போறதை பார்க்க முடிந்தது. இப்படித்தான் அந்த ஒரு காணொளி பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை அடுத்து தான் இப்போது எமாலி திமாரி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது மட்டுமல்ல, எமாலி திமாரி பழைய நினைவோடு வாழ்றா, இது ஒரு மனநோயினுடைய அடையாளம், இவ மீண்டும் பலஸ்தீன சிறைக்கு அனுப்பி வச்சிருங்க, அங்க வாழட்டும், இப்போது பலஸ்தீனர்கள் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு புரியுது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படுறதோட பல்வேறு வாத பிரதிவாதங்களும் இப்போது நடந்தேறி வருது. எமாலி திமாரி சிறைச்சாலை விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 471 தினங்கள் நான் அவர்களுடைய சிறையில் வாழ்ந்தேன், எந்த வகையில் எங்களை துன்புறுத்தலை, சித்திரவதைக்கு ஆளாக்கலை, பரிவோடும் அன்போடும் பாசத்தோடும் ஒரு குடும்ப உறுப்பினர்களாக எம்மை அவங்க பராமரிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம, இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு தான் இருந்த வீடு இலக்கானதுல பலத்த காயம் ஏற்பட்ட போது அந்த சிறையிலே தமக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் பரிவோடும் பார்த்து கொண்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு செய்திருந்தாங்க. உண்மையிலே குர்ஆன் அப்படின்னு சொல்றது இறுக்கமான ஒரு சூழ்நிலையில அதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், அது எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு தூரம் மனதுக்கு அமைதி தருது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முஸ்லிம்களாக கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்று மதத்தவர்கள் கூட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம், நிம்மதி கிடைக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம். முஸ்லீமாக இருந்து இதுல நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்வது வேறு. ஆனா பலஸ்தீன சிறைக்குள்ள வாழ்ந்த ஒரு கைதி இஸ்ரேலிய பிரஜையாக இருந்து அந்த குர்ஆனுடைய இதமான ஓசைகள் தனக்கு நிம்மதி அளிக்குது அப்படின்னு சொல்றதுன்றது நிச்சயமாக தனது வாழ்நாளில் கண்ட அனுபவம், தான் பரிச்சயம் செய்த ஒரு விஷயம், அதுல யதார்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இப்போது இஸ்ரேலர்கள் கொதிச்செட ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக உண்மைகள் எப்போது வெளிவரும் அப்படின்னு மாதிரி தான் இப்போது எமாலி திமாரியினுடைய காணொளி, அவர் குர்ஆன் பற்றி சொல்லுகின்ற யதார்த்தமான விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதிகளுக்கு எதிராக அதிரடியான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விட்டிருக்கிறாரு.
ஈரானுடைய யுத்தமே ஆப்பிள் இந்த குரங்கோட கதையாக போயிருக்கு. அந்த யுத்தத்தை கூட நிறைவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில திடீரென ஹூதிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி விட்டிருக்கிறாரு. எதற்காக இந்த எச்சரிக்கையை விட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூதிகள் அதிரடியாக சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஆப்பினை சொருகி விட்டாங்க. அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் அதிரடியான ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறாரு. அதுதான் பாபல் மந்தப் மூடப்படுகிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு நலனுக்காகவும் இது பயன்படுத்த முடியாது, சவுதி அரேபியா இதனூடாக வணிகத்தில் ஈடுபட முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக விட்டதோட கண்ணுக்கு கண் பழிதுக்கும் படலம் ஆரம்பமாகியாச்சு. முற்றுகைக்கு முற்றுகை அப்படின்னு சொல்லித்தான் பாபல் மந்தப்ல சவுதி அரேபியானுடைய எந்த ஒரு கப்பல்களும் வணிக ரீதியாக எந்த ஒரு போக்குவரத்தை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது என்ன தடைக்கு தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாக யெமன் நாடு சன்னா என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச விமான நிலையத்துக்கு தடையை விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாலே இருந்து செயல்பட்டது சவுதி அரேபியா என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் ஹூதிகள் முன்வைக்கிறாங்க. இதன் பின்னணியில சில தினங்களுக்கு முன்னால சன்னா விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியாவினோட கூட்டுப்படை தாக்குதல் நடத்தியது என்ற குற்றச்சாட்டை முன்வச்சு சவுதி அரேபியாவினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் மீது அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஹூதிகள் மேற்கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போது சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு வணிக கப்பலும் இதனூடாக பயணிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடையை இப்போது ஹூதிகள் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு பின்னணியில தான் ஹூதிகள் மீது அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விட்டிருக்கிறாரு. பாபல் மந்தம் சவுதி அரேபியாவுக்கு வணிக ரீதியாக எவ்வகையான பயணம் கொடுக்குது, இந்த ஒரு தடை சவுதி அரேபியாவுக்கு எவ்வகையான பாதகங்களை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஜூன் மாதம் மட்டும் பாபல் மந்தபினூடாக சவுதி அரேபியா 7.6 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்திருக்குது. இந்த தடையின் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு மட்டும்தான் நட்டத்தை இது ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சவுதி அரேபியாவின் ஊடாக எந்தெந்த நாடுகள் எண்ணெய்களை இறக்குமதி செய்கிறதோ அனைத்து நாடுகளுக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இப்போது சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஹோர்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்ற பின்புலத்தில் இப்போது பாபல் மந்தபை மூடி சவுதிக்கு எதிராக இந்த நடவடிக்கையை ஹூதிகள் மேற்கொண்டிருப்பது பாரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்கு இதுவும் வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. பாபல் மந்தபை தொடர்ச்சியாக ஹூதிகள் மூடி வச்சு சவுதிக்கு மிரட்டல் விடுவாங்களாக இருந்தா ஹூதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கட்டாரும் பாகிஸ்தானும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போயிடலாம் அப்படின்ற யோசனையை முன் வச்சாங்க. உண்மையிலே கட்டாரும் பாகிஸ்தானும் முன்வந்துதான் 10 நாள் யோசனையை முன் வச்சாங்களா, அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு ஓய்வு தேவை, அமெரிக்காவுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு அடிப்படையில் இப்போது கட்டாரோட காதிலும் பாகிஸ்தானோட காதிலையும் செய்தியை சொல்லி நாங்கள் சொன்னது போல இருக்காம நீங்களாக சொல்ற மாதிரி இந்த செய்தியை சொல்லுங்க ஈரானிடம் அப்படின்னு சொல்லி ஹூதிகள் எடுத்த முடிவுனால சவுதிக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றதுனால ஹூதிகள் மீது ஒரு அலாதியான ஒரு யுத்தத்தை தொடங்கலாம் என்பதற்காக 10 நாள் ஓய்வு கேட்கிறாங்களா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் அதுபோக ஈரானிடமிருந்து அடிவாங்குகின்ற முஸ்லிம் நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு யுத்தத்துல எந்த தீர்வும் கிடைக்க போறதில்லை. இனி இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரைவழி தாக்குதலை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆசை காட்டியும் அழுத்தமும் பிரயோகிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இதுல இஸ்ரேலுடைய பங்கும் பாரிய அளவு இருப்பதாகவும் பெஞ்சமின் நெதன்யாகு இதுக்கு மேல வான்வழி தாக்குதலை நம்ம நம்பி இருப்பதில் அர்த்தம் கிடையாது. இதுக்கு பிறகு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு தரைவழி தாக்குதல் தான். அப்படியான ஒரு தாக்குதலுக்கு போகலாம் என்ற பல்வேறு ஆலோசனைகளையும் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருக்கிறாராம். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் தரைவழி தாக்குதலை எப்படி நடத்தலாம் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டு வந்திருக்கிறார். ஆனால் இதில் இருக்கிற ஆபத்து குறித்து ஜேடி வான்ஸ் டொனால்ட் ட்ரம்பை எச்சரிச்சிருக்கிறாரு. தரைவழி தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைய போறதில்லை, ஈரானுக்கு அது முழுக்க சாதகமாக அமைஞ்சிடும். நிலப்பரப்புல அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் இருக்கிறதுனால ஈரான் தரைவழி தாக்குதல் அடிப்படையை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக விட்டிருக்கிறாரு. அப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா எத்தனைக்கும் பட்சத்தில் பாரிய அளவிலான சேதங்களை இப்போது அமெரிக்கா எதிர்நோக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவுடைய நேச நாடுகள் ஈரானிடம் அடிவாங்குகின்ற இஸ்லாமிய நாடுகள் இப்போது ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியாக அடிவாங்க முடியாது. ஒன்று யுத்தத்தை முடிச்சுட்டு நீங்க போங்க, இல்லைன்னா ஈரான் அடிப்படை செய்யறதாக இருந்தா இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் தரைவழி தாக்குதல் மட்டும்தான். அதை மேற்கொண்டு சோழிய முடியுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாங்க.
வான்வழி தாக்குதல் நடத்தி பார்த்தாங்க, கடல் முற்றுகையை செய்து பார்த்தாங்க, அதுக்கு ஒரு சமாதானம் வந்தாங்க, அதுக்கு ஒரு யுத்த நிறுத்தம் வந்தாங்க, அதுக்கு அப்புறம் கடல் வழி முற்றுகையோட சேர்த்து வான்வழி தாக்குதலை நடத்தி பார்த்தாங்க. இப்போது 10 நாள் ஓஃபுக்கு போகணும், அதனால கட்டார் பாகிஸ்தான காதல செய்தி சொல்லி அதை வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்த பக்கத்தில் பாபல் மந்தப மூடி இப்போது ஹவுதிகளும் சவுதிக்கு எச்சரிக்கையை விட்டு இருக்கிறாங்க. இப்போது வான்வழி தாக்குதலா அல்லது யுத்தத்தை நிறைவு கொண்டு வரதா அல்லது தரைவழி தாக்குதலா என்ற 3 தெரிவுகளுக்கு முன்னால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. இதுல அனைத்தையும் பரிச்சயம் செய்து பார்த்துட்டாரு. தரைவழி தாக்குதல் மட்டும்தான் இன்னும் பரிச்சயம் செய்து பார்க்கல. அதற்கான ஒரு முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் இறங்குவாரா, வாங்கி கட்டுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காலம்தான் பதில் சொல்ல, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.